தமிழக அரசியல்ல மக்கள் மேடையில பார்க்கிறவர்கள் தலைவர்களை மட்டுமே. ஆனா அந்த தலைவர்களின் பின்னால அமைதியாக முழு அரசையும் இயக்கும் சக்தி யார் தெரியுமா? அதுதாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள். ஒரு முதலமைச்சர் எடுத்த முடிவு மக்களிடம் எப்படி சென்று சேர வேண்டும், எந்த திட்டம் எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டும், எந்த கோப்பு உடனடியாக அனுமதி பெற வேண்டும், எந்த பிரச்சனைக்கு அரசு எப்படி பதிலளிக்க வேண்டும், இவை அனைத்தையும் தீர்மானிக்கும் மறைமுக அதிகார மையம் தான் முதலமைச்சரின் அலுவலகம். அதனால தான் தமிழக அரசியல்ல முதல்வர் யார் என்பதற்கு பிறகு அதிகம் பேசப்படுவது முதல்வரின் நம்பிக்கைக்குரிய அதிகாரிகள் யார் என்பது தான். இப்போ விஜய் தலைமையிலான புதிய ஆட்சியில் முக்கிய பொறுப்பில் இருப்பதாக கூறப்படும் செந்தில்குமார் ஐஏஎஸ் அண்ட் ஆல்சோ லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் ஆகியோரின் பெயர்கள் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருது. ஏன்னா ஒரு புதிய அரசு வெற்றி பெறுவது அரசியல் முடிவுகளால் மட்டும் இல்லைங்க, அந்த முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் செயல்படுத்தும் நிர்வாக அணியால் தான். கருணாநிதி காலத்திலிருந்து ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வரைக்கும் தமிழகத்தின் அனைத்து ஆட்சிகளிலும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசின் மூளை என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ விஜய் ஆட்சியின் நிர்வாக பேக்போனாக பார்க்கப்படும் அதிகாரிகள் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, அவர்கள் ஏன் இவ்வளவு முக்கியம், அவர்கள் எடுத்த பழைய நிர்வாக முடிவுகள் என்ன, புதிய தாவேகா ஆட்சியின் அவர்களின் உண்மையான அதிகாரம் எவ்வளவு, இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இப்போ தமிழக அரசியல்ல மிகப்பெரிய நிர்வாக விவாதமாக மாறியிருக்கு. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த 2 நபர்களுடைய முழு வரலாறை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் ஒரு முதலமைச்சரின் வெற்றி மட்டும் முக்கியம் இல்லைங்க, அவருக்கு பின்னாடி இயங்கும் நிர்வாக மூளைகள் தான் அந்த ஆட்சியின் உண்மையான சக்தி என்று சொல்லப்படும். ஏன்னா அரசியல் முடிவுகள் தரையில் செயல்படுத்துவது அமைச்சர்கள் மட்டும் இல்லைங்க, அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அந்த வகையில் இப்போது விஜய் தலைமையிலான புதிய ஆட்சியில் முக்கிய பொறுப்பில் இருப்பதாக பேசப்படும் செந்தில்குமார் ஐஏஎஸ் அண்ட் ஆல்சோ லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் ஆகியோரின் பெயர்கள் தமிழக அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சரின் தனி செயலாளர் அப்படிங்கிறது சாதாரண பதவியெல்லாம் கிடையாதுங்க. அது முதலமைச்சரின் அரசியல் மற்றும் நிர்வாகத்தின் இடையிலான முக்கிய பாலம்னே சொல்லலாம். எந்த கோப்பு முதல்ல செல்ல வேண்டும், எந்த திட்டம் விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும், எந்த அதிகாரி எந்த துறையில் வேலை செய்ய வேண்டும், முதலமைச்சரின் அலுவலகம் எப்படி இயங்க வேண்டும், இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் மிக முக்கிய அதிகார அமைப்பு தான் இந்த சிஎம் ஆஃபீஸ். அந்த வகையில் டாக்டர் பி செந்தில்குமார் ஐஏஎஸ் பற்றி தமிழக நிர்வாகத்தில் நீண்ட கால அனுபவம் கொண்ட அதிகாரி என்ற அடையாளம் இவருக்கு அதிகமாகவே இருக்குங்க. பொதுவாக வெளியான தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் 1995 ஐஏஎஸ் பேட்ச் அதிகாரி என்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுது. சுகாதாரம், நிதித்துறை மற்றும் முதலமைச்சர் அலுவலகம் போன்ற முக்கிய துறைகளில் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருப்பதாக பல்வேறு நிர்வாக மாற்ற செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் முக்கிய நிர்வாக மாற்றங்களில் இவரோட பெயர் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கு. சுகாதாரத்துறையில் பணியாற்றிய காலத்தில் கொள்கை ரீதியான முடிவுகளை அமைதியாக செயல்படுத்தும் அதிகாரி என்ற பெயரை இவர் பெற்றதாக நிர்வாக வட்டாரங்கள் பேசப்படுது. ஸோ பின்னர் பார்த்திங்கன்னா நிதித்துறையிலும் பணியாற்றியதால் அரசின் செலவின கட்டுப்பாடு, திட்ட நிதி ஒதுக்கீடு அண்ட் ஆல்சோ நிர்வாக கண்காணிப்பு போன்ற விஷயங்களில் அனுபவம் பெற்றவர் அப்படின்னு கூறப்படுது. அதே மாதிரி தான் முதலமைச்சர் அலுவலகத்தில் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்ட காலத்தில் கோப்புகளை வேகமாக முடிப்பது அண்ட் ஆல்சோ நிர்வாக ஒருங்கிணைப்பில் திறமை காட்டியவர் என்ற தகவல்களும் இவரை பற்றி வலம் வந்து கொண்டிருக்கு. ஸோ இன்னும் சொல்லணும்னா சமீபத்திய நிர்வாக பதவி உயர்வுகளிலும் இவரது பெயர் பார்த்திங்கன்னா இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ தமிழகத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சுகாதாரம், நிதி, முதலமைச்சர் அலுவலகம் போன்ற துறைகளில் தொடர்ந்து பணியாற்றுவது அவரின் நிர்வாக நம்பகத்தன்மையை காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. ஏன்னா இத்தகைய துறைகள் அனைத்தும் அரசின் இதயமாக கருதப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதித்துறையில் அனுபவம் கொண்ட அதிகாரிகள் பொதுவாக எந்த அரசுக்கு முக்கியமானவர்கள். காரணம் தமிழகத்தில் நலத்திட்ட அரசியல் மிக அதிகமாக இருப்பதால் அரசு செலவுகள் அண்ட் ஆல்சோ வருவாயை சமநிலைப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த வகையில் செந்தில்குமார் போன்ற அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் புதிய அரசுக்கு நிர்வாக பேக்போனாக இருப்பார்கள் என்றும் பார்க்கப்படுது.
ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் பற்றிய விரிவான அதிகாரப்பூர்வ பொது தகவல்கள் மிகவும் குறைவாகவே கிடைக்குதுங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா தமிழக நிர்வாக மாற்ற செய்திகளில் ஜி லக்ஷ்மி பிரியா என்ற பெயரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறையில் ஜாயின்ட் செக்ரட்டரி பதவியில் பணியாற்றியதாக பழைய நிர்வாக மாற்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான துறைங்க. குடிநீர், சாலைகள், கழிவுநீர் மேலாண்மை, மாநகராட்சி நிர்வாகம், நகர வளர்ச்சி போன்றவை இந்த துறையின் கீழே வருது. இந்த துறையில் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு நேரடி மக்கள் பிரச்சனைகள் மற்றும் நகர்ப்புற நிர்வாக அனுபவம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தால் பெண்கள் நலன், நகர்ப்புற வளர்ச்சி, சமூக திட்டங்கள் போன்ற விஷயங்களில் முக்கிய பங்கு வகிக்கலாம் அப்படிங்கிற அரசியல் கணிப்புகளும் இருக்குது. தமிழக அரசியலில் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் பல முறை மிகப்பெரிய அதிகார மையங்களாக மாறியிருக்கிறாங்க. கருணாநிதி காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் சிஎம் ஆஃபீஸ் என்பது வெறும் அலுவலகம் மட்டும் இல்லைங்க, முழு அரசின் நர்வ் சென்டராக செயல்படுது. எந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும், எந்த திட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும், எந்த கோப்பு நேரடியாக முதலமைச்சரிடம் செல்ல வேண்டும், இவை அனைத்தையும் தீர்மானிப்பதில் தனி செயலாளர்கள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதனால தான் இப்போது விஜய் தலைமையிலான புதிய ஆட்சியில் செந்தில்குமார் ஐஏஎஸ் மற்றும் லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் குறித்து அதிக கவனம் உருவாயிருக்கு. புதிய அரசுகள் பொதுவாக 2 விஷயங்களை தேடுறாங்க: அரசியல் நம்பிக்கை மற்றும் நிர்வாக திறமை. இந்த 2 அம்சங்களும் இணைந்து அதிகாரிகளாக தான் நீண்ட காலம் முக்கிய பதவிகளில் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஆட்சிக்கு வரும் ஒரு அரசுக்கு அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மிக மிக அவசியங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றி அரசியல் சக்தியை கொடுக்கலாம், ஆனால் நிர்வாகத்தை இயக்குவது அதிகார இயந்திரம் தான். அந்த வகையில் இந்த அதிகாரிகள் புதிய ஆட்சியின் வேகம், முடிவெடுக்கும் முறை மற்றும் மக்களிடம் உருவாகும் நிர்வாக இமேஜ் ஆகியவற்றை தீர்மானிக்கும் முக்கிய நபர்களாக பார்க்கப்படுறாங்க. ஸோ இறுதியாக பார்க்கும்போது எந்த அரசின் உண்மையான வெற்றியும் மேடையில் பேசும் தலைவர்களால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த அரசை அமைதியாக இயக்கும் நிர்வாக இயந்திரத்தால் தான் தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சியில் செந்தில்குமார் ஐஏஎஸ் மற்றும் லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் மீது உருவாகியுள்ள கவனம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது இந்த அரசு எப்படி இயங்க போகிறது என்ற மிகப்பெரிய கேள்விக்கான முன்னோட்டம். கடந்த காலத்தில் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் போன்ற தலைவர்களின் ஆட்சிகளில் சில ஐஏஎஸ் அதிகாரிகளின் முழு நிர்வாகத்தின் முகமாக மாறியதே தமிழகம் பார்த்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய் ஆட்சியிலும் இந்த அதிகாரிகள் வெறும் அலுவலக பணியாளர்களாக மட்டும் அல்லாமல் புதிய அரசின் வேகம், முடிவெடுக்கும் திறன், மக்கள் மத்தியில் உருவாகும் நம்பிக்கை அண்ட் ஆல்சோ ஆட்சியின் உண்மையான செயல்திறன் ஆகியவற்றை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய சக்திகளாக பார்க்கப்படுது. ஒரு புதிய அரசு மக்களின் எதிர்பார்ப்பால் உயரலாம், ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை தரையில் செயல்படுத்தும் நிர்வாகம் தான் அந்த ஆட்சியை வரலாற்றில் நிலைநிறுத்தும். அதனால தான் பனையூரில் ஆரம்பித்த அரசியல் கனவு கோட்டையில் வெற்றிகரமாக நிர்வாகமாக மாறுமா என்பதை தீர்மானிக்க போகும் அமைதியான சக்திகளில் முக்கியமானவர்கள் தான் இந்த அதிகாரிகள். ஸோ தமிழக அரசியல் மேடைகளில் மக்கள் விஜயை பார்க்கலாம், ஆனால் அந்த ஆட்சியின் உள்ளே இயங்கும் உண்மையான நிர்வாகம், இதே துடிப்பை உருவாக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஸோ இவங்களுடைய முக்கியத்துவம் ஒரு ஆட்சி வெற்றிகரமாக கொண்டு செல்ல எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.